இந்த பிரச்சனை பெருசா வெடிக்கணும். அவனுக்கும் மதுமிதாக்கும் டைவர்ஸ் வரைக்கும் போகணும். டிவோர்ஸ் ஆனா எனக்கு மதுமிதா கிடைப்பா, கூடவே பணமும் கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும். கௌதம்க்கு மதுமிதான்னு முடிவானாலும் எனக்கு பணம் வரும். இல்லை எனக்கு தான் மதுமிதா ஆனாலும் என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும். கிரண், ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லையே. டென்ஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. டென்ஷனா? எனக்கு என்ன டென்ஷன்? நான் நார்மலாக தான் இருக்கேன். இவ்ளோ பணம் எங்க இருந்து வந்துச்சு? என்ன எப்படி கேட்குற? நீ தான் பணம்னு கேட்டல, அதுக்காக கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் தான் அது. என்ன உன் திருட்டுத்தனத்துக்கு என்ன கூட்டு சேர்க்கிறியா? உண்மையை சொல்லு, எங்க இருந்து வந்தது இவ்ளோ பணம்? ஏய், என்ன உன் கூட பெரிய தொல்லையா போச்சு? பணம்னு கேட்குற, கொண்டு வந்து கொடுத்தா திருடனை கேள்வி கேட்குற மாதிரி கேட்குற. நான் என்ன பண்ணாலும் ஏன் சந்தேகமாகவே பார்க்குற? நீ என்ன நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா? அப்படி என்னதான் உனக்கு பிரச்சனை? நீதான் பிரச்சனை. இங்க பாரு, பேச்ச மாத்தாத, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இவ்ளோ பணம் எங்க இருந்து வந்தது? எதுக்கு சரி எவ்வளோ பணம்? உனக்கு ஏதாவது செலவுக்கு தேவைப்படும் வச்சுக்கோ, அதோட நான் சொல்றத செய். புரியல சார், என்ன செய்யணும்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? சொல்றேன், தேவைப்படும் போது நான் சொல்றேன். ஏய், என்ன பார்க்குற? பணம்னு கேட்ட, கொண்டு வந்து கொடுத்தேன். வேணும்னா எடுத்துக்க, இல்லைன்னா விட்டுரு. சும்மா கேள்வி கேட்டு என் உயிர் எடுக்காத. கௌதம், ஏன் இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? மணி பாருங்க 3 ஆச்சு. இந்நேரத்துக்கு தூங்காம இங்க வந்து என்ன பண்றீங்க? தூக்கம் வரல. ஏன் உங்களுக்கு தூக்கம் வரல? பொண்டாட்டி போய் சொன்னா எப்படி புருஷனுக்கு தூக்கம் வரும்? என்ன கௌதம் சொல்றீங்க? நான் என்ன? ஸ்டாப் இட். எனக்கு எல்லாமே தெரியும். சொல்லு, இன்னைக்கு எங்க போயிட்டு வந்த? ஏன் நைட்டு லேட்டா வந்த? என் முகத்தை பார்த்து சொல்லு. நீ உண்மையிலேயே உன் ஃப்ரெண்டை பார்க்க தான் போனியா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ என்கிட்ட என்ன வேணாலும் சொல்லலாம், நம்பிடுவேன் நினைச்சியா? ஏன் என்கிட்ட போய் சொன்ன? நான் வந்து ஃப்ரெண்டு தான். Will you stop this nonsense? என்னப்பா கௌதம், இந்த நேரத்துல ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை?
நீயா சொல்றியா இல்ல நான் சொல்லவா? என்னாச்சு கௌதம்? எல்லா பிரச்சனைக்கும் இதோ இவதான் காரணம். இவ என்கிட்ட போய் சொல்றா. என்னப்பா சொல்ற? ஆமா பாட்டி, அவளுக்கு என்ன பிடிக்கல. இவளுக்கு இங்க வாழ பிடிக்கல. என்னப்பா கௌதம், இந்த நேரத்துல என்னென்னமோ பேசிட்டு இருக்க? மது, என்னம்மா நடந்தது? எனக்கு தெரியல பாட்டி. தெரியாதா? உனக்கு தெரியாதா? இன்னைக்கு நீ எங்க போனன்னு நான் சொல்லட்டா? சொல்லட்டா? நீ கிரணை பார்க்க போன, கரெக்டா? கிரணா? மது, அன்னைக்கு வீட்டுக்கு வந்தானே அந்த பையனா? பாட்டி, நீங்க இருங்க, நான் விசாரிக்கிறேன். நீ கிரணை தானே பார்க்க போன? சொல்லு, ஆமாவா இல்லையா? மது, அவன் தான் கேக்குறான்ல, சொல்லுமா. ஆமா, நான் கிரணை தான் பார்க்க போனேன். பாத்தீங்களா பாட்டி, ஒத்துக்கிட்டா. வேற வழி இல்லாம அவளே ஒத்துக்கிட்டா. ஏய், எப்ப நீ என்கிட்ட பொய் சொல்ற அளவுக்கு வந்துட்டியோ, அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. வெளியே போ, வெளியே போ. போ. என்ன கௌதம், ஏன் இப்படி அவசரமா முடிவெடுக்கிற? கொஞ்சம் பொறுமையா இரு, என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். இன்னும் விசாரிக்க என்ன இருக்கு பாட்டி? இவளுக்கு என் கூட சேர்ந்து வாழ விருப்பமே இல்ல. விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கைய நான் இவ கூட வாழ தயாராவே இல்ல. கிளம்பு. கௌதம், ப்ளீஸ் கௌதம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன கொஞ்சம் பேச விடுங்க. நீ பேசுறத கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. கௌதம், உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கௌதம். இனிமே நீ யாரோ நான் யாரோ. கௌதம், என்னப்பா பண்ணிட்டு இருக்க? கௌதம், ஏன் எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு? ஹே மது, ஏன்னு உனக்கு தெரியலையா? தெரியும், உனக்கு நல்லா தெரியும். நீ உன் புருஷன் கிட்ட சொன்ன போய் உன்னை தூங்க விட மாட்டேங்குது. அதான் இப்படி ஒரு கனவு வந்திருக்கு. கௌதம்,
கௌதம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருங்க. ஐ வில் கம் as soon as possible. மற்றபடி எந்த ஒரு தப்பும் நடந்துடக்கூடாது. ஐ வில் கம் there. ஆபீஸ்க்கு கிளம்பிட்டார் போல இருக்கே. ஓகே. இவர் ஃபோன் பேசி முடிக்கிறதுக்குள்ள நானும் கிளம்பிடணும். யா யா. கௌதம் இங்க தானே ஃபோன் பேசிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள எங்க போனாரு? செக்யூரிட்டி அண்ணா. அம்மா சொல்லுங்கம்மா. அண்ணா சார் எங்க? இப்போதாம்மா சார் கிளம்பி வெளியே போனாரு. கிளம்பி போயிட்டாரா? ஆமாம்மா. சரிங்கண்ணா நீங்க போங்க. ஏன் இப்படி சொல்லாம கொள்ளாம போயிட்டாரு? ப்ளீஸ் கௌதம் ஃபோன் எடுங்க ப்ளீஸ். ஹலோ. எங்க போயிட்டீங்க? நான் பார்க்கும்போது சோஃபால உட்காந்து ஃபோன் பேசிட்டு இருந்தீங்க. இப்போ ஆளை காணோம். இன்னைக்கு ட்ரைனிங் கிளாஸ் இருக்குல்ல, அதான் நானும் கிளம்பி ரெடியானேன். வந்து பார்த்தா உங்களை காணோம். கேட்டா ஆஃபீஸ்க்கு போயிட்டு தான் சொல்றாங்க. இப்போ நான் எப்படி வர்றது? எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஹலோ. சந்தேகமே இல்லை, இது அந்த லெட்டர் மேட்டரோட ரியாக்ஷன் தான். நம்ம பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னம்மா மது, கௌதம் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டானா? நீ போகலையா? ஆமா, லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிட்டியா? மது மது. என்ன பாட்டி? மது, அப்படி எந்த கோட்டையை பிடிக்கிற யோசனையில இருக்க? நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ யோசிச்சுட்டே இருக்க. என்னாச்சுமா உனக்கு? கௌதம் கிளம்பிட்டானான்னு கேட்டேன். ஆமா பாட்டி, அவரு கிளம்பிட்டாரு. நீ போகலையா? இல்ல பாட்டி, நான் போகல. என்னாச்சு இவளுக்கு? எப்பவும் கலகலன்னு பேசுவா, இன்னைக்கே இவ இப்படி இருக்கா? அபிஷேக், ஆ? மேல வா. ஏன்?
வா சொல்றேன். என்னடா அது கையில? இல்லையே, ஒன்றும் இல்லை. டேய், என்னதுன்னு கேட்டேன். அது லெட்ரு எதுக்குன்னா, ஐயோ, அடேங்கப்பா, சக்கு ரொம்ப உக்கிரமா தான் இருப்பா போல் இருக்கே. நைஸா எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். அண்ணே, என்ன தங்கிச்சி சக்கு, இங்க வாண்ண. சொல்லுமா, சொல்லு சக்கு. என்னது கன்னத்துல கை? கையா இருக்கு. கை எடுத்துட்டு அடிக்க மாட்டியே சக்கு. என்ன அடிச்சிடாது சக்கு. நான் உங்க அண்ணன், உன்னை விட பெரிய இவன். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன நீயா வந்து ஆஜராகிற? அப்படின்னா உனக்கும் இதுல சம்பந்தம் இருக்கா? ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியாது. இவன் தான் எல்லாத்தையும் சொன்னான். இவன் தான் எல்லா பிளானையும் போட்டான். நான் வேண்டான்னு சொன்ன சக்கு. மதுவுக்கும் கௌதமுக்கும் பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு எல்லாம் செஞ்சவன். அட பாவி மாமா, இப்படி எல்லாத்தையும் போட்டு கொடுப்ப? என்னடா நீ தான்டா எல்லாத்தையும் பண்ணவன். இப்ப அமைதியா இருக்க சொல்றா. Stop it. நீயே இவன் பண்ற வேலைக்கெல்லாம் ஒத்து உதிரியானே? டேய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா? ஏன்டா இவ்ளோ சீப்பா பிளான் பண்ற? ஒரு துளி கூட ஓ மேலையோ ஏன் மேலையோ சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு தான் ஒவ்வொன்னத்தையும் கட்டி காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. ஏண்டா எனக்கு தெரியாதா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றதுக்கு? டேய், நாம அடிச்சா தடையமே இல்லாம இருக்கணும். நீ பாட்டுக்கு இப்படி கசமுசான்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. நீ பண்ணதெல்லாம் இதுக்கு முன்னாடி எப்படி முடிஞ்சதுன்னு பார்த்தல. தேவையாடா இதெல்லாம் உனக்கு? ப்ளீஸ் இருங்க. நீங்க நான் அடிச்சதுக்கு நான் அமைதியா இருந்தேன். ஆனா நான் இப்ப சொல்றேன், இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க எதுவுமே செய்யல. அதான் பிரச்சனை. அதான் நான் செய்ய வேண்டியிருக்கு. எதுக்கு எடுத்தாலும் கௌதம பிடிக்கலன்றீங்க, ஆனா அவன் செய்யறதெல்லாம் பார்த்துட்டு சும்மாவே இருக்கீங்க. ஏன் இன்னும் எத்தனை நாள் அவங்ககிட்ட கையேந்திக்கிட்டே நம்ம நிக்கணும்? ஆபீஸ்ல என்ன ஒரு முக்கியமான பதவியில உட்கார வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அது நடக்க மாட்டேங்குதே. அது ஏன் நடக்கலன்னு தெரியுது உங்களுக்கு? அந்த மதுமிதா இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நீங்கன்னு இல்லை, யார் நினைச்சாலும் இருக்காளே அந்த மிடில் கிளாஸ்காரி நடத்த விட மாட்டா. கௌதம விட்டு மொத்தமா மதுமிதா போகணும். அப்பதான் அந்த கௌதம் குட்டி போட்ட பூனை ஆட்டம் திரும்ப உங்க பின்னாடி சுத்த ஆரம்பிப்பான். அப்பதான் அவனை நம்ம ஆட்டி வைக்க முடியும். டேய் டேய் பைத்தியக்காரா, அதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணுவியா? இது நாளைக்கு வெளியில தெரிஞ்சா என்னடா ஆகும்? தெரியாது, வெளியே வராது. வெளியே வராம நான் பாத்துக்கிறேன். சரி, இந்த மாதிரி எல்லாம் பண்ணனா அவங்க பிரிஞ்சிருவாங்கன்னு யார் சொன்னது உனக்கு? பிரியாம என்ன பண்ணுவாங்க? ஒரு புருஷனால எதை வேணா தாங்கிக்க முடியும், ஆனா நம்பிக்கை துரோகத்தை தாங்கிக்கவே முடியாது. கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகும். டேய், நான் சொல்றேன். சும்மா ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்காதீங்க. எல்லாம் நடக்கும்போது உங்களுக்கே புரியும். அண்ணா, என்ன இவன் எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். திரும்ப திரும்ப இவன் தப்பு பண்ணா அந்த கௌதம் கிட்ட போய் நான் எப்படி நிக்கிறது? இதையே தான் அவனும் சொல்றான். நாம கௌதம் கிட்ட போய் எதுக்கு நிக்கணும்? யோசிச்சக்கு, நல்லா யோசி. என்ன சார், மேடம் கிளாஸ் எடுக்க வந்தாங்க, அப்புறம் பார்த்தா திடீர்னு ஆளை காணோம். மேடத்தை எங்கேயோ பார்த்தேன்னு சொன்னீங்க. இன்னைக்கும் மேடம் வரல. என்ன சார் நடக்குது? சாராவது வருவாரா இல்ல வர மாட்டாரா? என்ன சார் கேக்குறீங்க? கிரண் சார் தான். உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? என்ன சார் நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க?
கிரண் சாருக்கும் மதுமிதா மேடத்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு பேசிக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியாதா? ஆபீஸ்ல பேசுறாங்கன்னு சொல்லி என்கிட்ட போட்டு வாங்க பாக்குறீங்களா? இதுல போட்டு வாங்க என்ன சார் இருக்கு? நடக்கிறது தானே சொல்றோம். இல்லன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே அன்னைக்கு கிரண் சாரோட பாத்தீங்கல்ல? ஆமா பார்த்தேன். அதுக்காக அவங்களுக்குள்ள கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட முடியுமா? பெரிய இடத்துல இருக்கவங்க அப்படி இப்படிதான் இருப்பாங்க. நாம எதுக்கு இதெல்லாம் தலையிட்டு தம்பி? வந்தோமா, வேலையை பார்த்தோமா, சம்பளம் வாங்கினோமா, போனோமான்னு இருக்கணும். அதுதான் நமக்கு நல்லது. சார், உங்களை மாதிரிலாம் எங்களால இருக்க முடியாது. ரஞ்சித் வா, வான்றல நீங்களும் வாங்க. ராஸ்கல், உங்களுக்குலாம் அறிவே கிடையாது. கை நீட்டி சம்பளம் வாங்குற பாஸை பத்தி அவங்க ஒய்ஃபை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? ஏய், உங்களுக்காக கௌதம் எவ்வளவு பண்ணிருக்கான். ஆனா அதெல்லாம் மறந்துட்டு நாக்குல நரம்பே இல்லாம பேசுறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ஏய், இந்த மாதிரி ஒரு பாஸ் கிடைக்க நீங்க எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க அவனுக்கு நல்லது நினைக்காட்டி பரவாயில்ல, இப்படி கேவலமா பேசாமையாவது இருங்க. ச்சே, உங்களெல்லாம் எங்க எம்ப்ளாயின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. உங்களெல்லாம் சீட்டை கழிச்சு அனுப்புனாதான் கௌதமோட அருமை புரியும். சார், மதுமிதா மேடத்தை பத்தியும் கிரண் சார் பத்தியும் எல்லாருமே ஆபீஸ்ல இப்படிதான் சார் பேசிக்கிறாங்க.